நண்பர்களே வணக்கம். நாம் ஆதிரை பிச்சையிட்ட காதை மணிமேகலையினுடைய ஒரு பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது நம்முடைய அது சார்ந்த 3வது வகுப்பு. அதில் நம்ம பார்த்தோம், காயசண்டிகை என்கிற ஒரு விஞ்சையர் மகள் மணிமேகலைக்கு அந்த அமுத சுரப்பியில் முதலில் யாரிடமிருந்து பிச்சை வாங்குவது என்கிற ஒரு நெறிமுறையை அவள் சொல்கிறாள், நெறிப்படுத்துகிறாள். அந்த வகையில் ஆதிரை என்கிற பூம்புகார் நகரத்தில் இருக்கின்ற ஒரு பெண், ஒரு பத்தினி, அவனுடைய கணவன் சாதுவன். அந்த சாதுவன் செய்த ஒரு தவறான செயல், அது ஒரு ஊழ்வினை விதி பயன் என்று கூட சொல்லலாம். அந்த பயனால் அவன் எடுக்கின்ற முடிவு, அந்த முடிவால் நேருகின்ற சூழல் என்பதை பற்றியெல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த சூழலினுடைய அடிப்படையில் இறுதி வகுப்பில் அவன் கடலில் இருந்து அடித்து செல்லப்பட்டு, ஊர்ந்து செல்லுகின்ற அலையில் அடித்து செல்லப்பட்டு அவன் எங்கே ஒதுங்குகிறான்? நாகர்கள் வாழ்கின்ற சாரணர்களான நாகர்கள் வாழ்கின்ற அந்த மலைக்கு ஒதுங்குகிறாள். அந்த மலையில் இருந்து அவனை நரமாமிசத்தை உண்கின்ற அந்த நாகர்கள் காண, அந்த நாகர்களுக்கே வியப்பை அளிக்கும் வண்ணம் அவர்களுடைய மொழியை கற்றவனாக இவன் இருப்பதால் அவனை மதித்து, எங்களுடைய குருமகன், அந்த குருமகன் என்பதற்கு நம்ம விளக்க சொன்னோம். குரு என்பது அந்த இடத்துல ஆசிரியரையும் குறிக்கும், இந்த இடத்துல தலைவனை குறிப்பது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ எங்களுடைய குருமகனை சந்திக்க வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுக்க, அவனும் அவர்களுடைய தலைவனை சந்திக்க அவரோடு போகிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் எதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம தொடர்ந்துடலாம் இல்லைங்க? சரி, பாருங்கள். இப்போ நேராக போயாச்சு. குருமகனுடைய அந்த இருப்பிடத்துக்கு போகிறாங்க. அந்த இருப்பிடம் எப்படி இருக்கா பாருங்கள். கள் அடு குளிசியும் கழிமுடை நாற்றமும் வெள் என்பு உணங்களும் விரவிய இருக்கையில் என்குதன் பிணவோடு இருந்தது போல பெண்டுடன் இருந்த பெற்றி நோக்கி. அப்போ நேராக போகிறா. அவர்களுடைய தலைவன் இருக்கின்ற இடத்திற்கு போகிறான். அந்த இருப்பிடம் எப்படி இருக்கா? கல் அடு குழிசி. கல்லடு, இங்கே சொல்கிற குழிசி என்பது, குழிசி என்றால் இந்த இடத்தில் பானைன்னு அர்த்தம். கல் அடு குழிசியா, அதாவது கல்லை காய்ச்சுகின்ற பானை. சாராய காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க, கல்லை காய்ச்சுற பானை. சரியா? கல்லடு குழிசியும் கழிமுடை நாற்றமும். இங்கே சொல்கிற முடை நாற்றம் என்பது புலால் நாற்றம். புலால் என்றால் மாமிசத்தினுடைய நாற்றம். அது கழிமுடை அப்படின்னா, இங்கே சொல்கிற கழி என்பது ஒரு உரிச்சொல், மிகுந்த என்ற பொருள். மிகுந்த நாற்றம். பொதுவாக வேக வைத்த மாமிசத்தினுடைய நாற்றத்திற்கும் பச்சை மாமிசத்தினுடைய நாற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பச்சை மாமிசத்தினுடைய நாற்றம் எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு முடைத்தன்மை கொண்டதாக இருக்குங்க. ரொம்ப இதாக இருக்கும், அதை ஸ்மெல் பண்ணவே முடியாது. உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் புலால் சாப்பிடும்போது, நீங்கள் ஒரு சிக்கனோ மட்டனோ சாப்பிடும்போது பல் இடுக்கில் சிக்கிக்கிற அந்த துகளை நீங்கள் எடுத்துட்டு அந்த துகளை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நைட்டு என்வி சாப்பிட்டுட்டு அதிகாலை நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற துர்நாற்றம் இருக்குல்ல, அந்த நாற்றம் தான் முடை நாற்றம். நாற்றத்துக்கு பேர் என்ன? முடை நாற்றம்னு சொல்லுவாங்க. அப்போ கழிமுடை மிகவும் மிகுந்த புலாலினுடைய நாற்றம், அதாவது கழிமுடை நாற்றம். கழிமுடை நாற்றமும் சுற்றி அந்த இடத்த சுற்றி அந்த மாமிசத்தினுடைய மிகுந்த அந்த முடை நாற்றம் வீசுகின்றது. அதோட வெள் என்பு உணங்களும். வெள் என்பு, இங்கே சொல்கிற என்பு என்பது எலும்புன்னு அர்த்தம். வெண்மை நிறமுடைய எலும்புகள் அந்த இடத்தை சுற்றி, அவர்கள் உண்டு முடித்த எலும்பு. யார் சாப்பிட்டு முடித்த எலும்பு? மாமிசத்தினுடைய உண்டு முடித்த எலும்பு அந்த இடத்தை சுற்றி உணங்கள் அப்படின்னா குவிந்து கிடக்குது. வெயிலில் காஞ்சிட்டு இருக்கான். இப்போ உதாரணமாக தானியங்களை வெயிலில் உலர்த்துவதற்கு பேர் உணக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. உணக்கல். அப்போது சுற்றி எது காஞ்சி கிடக்கு? வெண்மை நிறம் கொண்ட. அது என்ன சார் வெண்மை நிறம் கொண்ட அப்படின்னா, அந்த மாமிசத்தினுடைய ஒரு சதை கூட இல்லாமல் நன்றாக சாப்பிடப்பட்ட அந்த எலும்புகள் அந்த இடம் முழுக்க குவித்து வைக்கப்பட்டு கிடக்கின்றது. சரி பாருங்க. குவிந்து கிடக்க கல்லடு குளிசியும் கழிமுடை நாற்றமும் வெள் என்பு உணக்களும் விரவிய இருக்கையின். விரவிய அப்படின்னா இதெல்லாம் அப்படியே சூழ்ந்து கிடக்கின்ற. இருக்கை என்பது இங்கே வீடுன்னு அர்த்தம். இருக்கை என்பது வீடு.
அந்த வீடை சுற்றி அப்படி இருக்குங்க. அவனுடைய வீடு, ஏன்னா அவர்களுடைய உணவும் வாழ்க்கையும் அதுதான், உணவும் வாழ்க்கையும் அதுதான். சரி, அந்த வீட்டில் என்குதன் பிணவோடு இருந்தது போல. என்குதன் இங்கே சொல்கிற என்கு என்பது கரடின்னு அர்த்தம். கரடிக்கு ஒரு பேர் வந்து தமிழில் அழகான பேருங்க, என்கு என்றால் கரடி. என்கு தன் பிணவோடு, இங்கே சொல்கிற பிணவு என்பது இந்த கரடியினுடைய பெண் கரடி, அது அழகாக பெட்டைன்னு சொல்லுவாங்க, பெட்டை கரடி, பெட்டை. அது அந்த கரடியானது தன்னுடைய அந்த பிணவோடு, தன்னுடைய பெட்டையோடு இருந்தது போல. பொதுவாக அந்த கரடி தன்னுடைய பெட்டையோடு இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தனா ஒன்றன் மீது ஒன்று ஏறி விளையாடும். சரியா? ஸோ அப்படி இருந்ததை போல, அவ்வளவு அட்டாச்மெண்ட்டாக பாருங்க, இருந்தது போல பெண்டுடன் இருந்த பெற்றி நோக்கி. இங்கே சொல்கிற பெற்றி அப்படின்னா அவன் இருந்த நிலை. அவன் என்ன பண்ணுறான்? பெண்டுடன், யாரோடு இருக்கிறான்? அந்த தலைவன். இங்கே சொல்கிற பெண்டு என்பது நமக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று பெண் என்று, இங்கே வந்து பெண்டு என்பது ஒருமை. பெண்டு என்பது பெண்டுகள் அப்படிங்கிறது வேற, பெண்டு என்பது ஒருமை. அப்போ இங்கே நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்னா, இங்கே சொல்கின்ற பெண்டு என்பது அந்த குருமகனினுடைய மனைவி, பெண்டாட்டி. இன்னைக்கு பொண்டாட்டிங்கிற சொல்கிறதுலங்க, அந்த பொண்டாட்டி என்பது இந்த பெண்டு கூட்டல் ஆட்டி, பெண்டு கூட்டல், அதாவது தனக்கு உரிமை உடையவள்னு அர்த்தம். பெண்டு உரிமை உடையவள். அப்போ அவன் தன்னுடைய மனைவியோடு பெண்டுடன் இருந்த பெற்றி நோக்கி, அவன் இருந்ததை பார்த்து, அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டில் தன்னுடைய மனைவியோடு அவ்வளவு அந்யோன்யமாக இருப்பதை பார்த்து, சரிங்க, பார்த்த உடனே பாருங்க, பாடையில் பிணித்து அவன் பான்மையனாகி கோடு உயர் மரநிழல் குளிர்ந்த பின் அவன் ஈங்கு நீ வந்த காரணம் என் என ஆங்கு அவர்க்கு அலைகடல் உற்றதை உரைத்தலும். அப்போ பார்க்குறான், பார்த்த உடனே அந்த தலைவனை பார்த்த உடனே தலைவன் வந்து இவனை பார்த்த உடனே பேசுகிறாங்க. அவன் பாடையில் பிணித்து என்றால் அவனோடு ஏற்கனவே சொன்ன பாடை என்பதற்கு என்ன பொருள் பார்த்தோம்? மொழின்னு பொருள் பார்த்தோம். பாடை என்பது அந்த பாடை தான் பாஷை பாடையெல்லாம் ஏறத்தாழ பாடையிலிருந்து பாஷை வந்திருக்கலாம். அந்த மொழியில் பேசுகிறது யார்? இந்த சாதுவன் பேசுகிறான். பாடையில் பாடையில் அதாவது அவனுடைய பாஷையில் அவனை கட்டி போட்டு, யாரை கட்டி போட்டு? இந்த ஒரு சில பேர் வார்த்தையிலே வார்த்தை ஜாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வார்த்தையிலேயே இப்போ என்ன, அவனை பார்த்தவொன்னே புகழ்ந்து ஒரு 4 வார்த்தை பேசுறதுங்க, சரியா? அந்த வார்த்தையில் பாடையில் பிணித்து அவன் பான்மையன் ஆகி, அவனோடு, பான்மையன் என்றால் அவனுக்கு நெருக்கமானவனாக ஆகி, அவனுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு போன உடனே ஒரு தமிழ் பேசுகிற ஒருத்தரை பார்க்குறீங்க, பார்த்த உடனே நம்ம என்ன ஆயிடுவோம்? எந்த ஊர் எதுன்னு அப்போது அவனுடைய மொழியில் பேசி அவனை கவர்ந்து, யாரை? அந்த குருமகனை கவர்ந்து அவனுக்கு நெருக்கமானவனாக ஆகி, அவனுக்கு அப்போ அந்த குருமகனுக்கு பார்த்த உடனே அவனுக்கு வியப்பு, ஆச்சரியம், நம்முடைய மொழியை பேசுகிறானே என்கிற அந்த நிலையில் அவனுக்கு பான்மையன் ஆகி கோடு உயர் மரநிழல் குளிர்ந்த பின். அப்போ உடனே அவனை கூட்டிகிட்டு போய் 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்றாங்க. கோடு உயர் என்றால் உயர்ந்த கிளைகளை கொண்ட, கோடு என்றால் கிளைன்னு அர்த்தம், உயர்ந்த கிளைகளை கொண்ட, உயர்ந்த நிறைய கிளைகளை கொண்ட மரத்தினுடைய நிழலில் இருவரும் குளிர்ந்த பின் என்றால் அந்த நிழலில் இருவரும் அமர்ந்து அந்த நிழல் அவர்கள் மீது படர்ந்த பிறகு, நிழல் சார் அது என்ன சார் குளிர்ந்த பின் அப்படின்னா, இங்கே சொல்கிற குளிர்ந்த என்பதற்கு பல வகையான பொருளை சொல்லலாம். இதுக்கு வந்து பல அர்த்தங்க. ஒன்று, அவன் தலைவனை பார்க்க நடந்து வந்திருக்கான், தலைவனை பார்த்து பேசுகிறான், தலைவனும் அவனும் வருகிறார்கள், இருவரும் ஒரு இடத்தை பார்த்து அமர்கிறார்கள், அமர்ந்த பிறகு அந்த இருவரும் சற்று ஆசுவாசம் படுகின்ற நிலை. நடந்துட்டு வந்திருக்கலாங்க, மூச்சு முட்டிருக்கலாம், இவன் ரொம்ப டயர்டாக இருக்கான், அந்த குருமகனும் கூட டயர்டாக இருந்திருக்கலாம்.
அவன் கள்ளு குடிச்சிருக்கலாம். அப்போ 2 பேருமே செட்டில்டு ஆகுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, வந்து செட் ஆகிட்டியான்னு கேட்பாங்க. அப்போ அந்த செட்டில்டு ஆகிறத இங்கே அழகான ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு, குளிர்ந்த ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. நேரம் நீ இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன் நான், நீங்கள் 3வது மாடியிலேருந்து ஓடி வரீங்க, வந்த உடனே இங்கே மூச்சு முட்டை நிற்கிறீங்க. அப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களால் பதில் சொல்ல முடியுமா? என்ன ஆகும்? அப்போ இவன் பார்க்குறான் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சென்ஸ் பாருங்கள், இது ஒரு மேலாண்மைங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு மேலாண்மை. அப்போ குளிர்ந்த பின்னர் அவன் செட்டில் ஆனப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் இலைப்பாறை விட்டுருக்கலாம். சரி, குளிர்ந்த பின்னர் அப்புறம் கேள்வி கேட்குறான். அவன் என்பது இங்கே குருமகன், ஈங்கு நீ வந்த காரணம் என, இங்கு நீ ஏன் வந்தாய், வந்ததற்கான காரணம் என்ன, எப்படி வந்தாய் என அவன் கேள்வி எழுப்ப. அவன் கேள்வி இல்லைங்க, கேட்குறான். கேள்வியா இல்லை, அவன் கேட்குறான். இங்கே நீ எப்படி வந்த, எதுக்காக வந்த, எப்படி வந்த? இது வரைக்கும் அவன் அப்படிப்பட்ட ஆளை சந்தித்தது இல்லைங்க. வந்தவன் எல்லாமே கடல்லேருந்து வந்தவன். ஆனால் அவங்க யாருக்குமே இவங்களுடைய மொழி தெரியாது. இவனுக்கு மொழி தெரிந்த ஒருவனாக வரும்போது இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏதாவது ஒரு பர்பஸாக வந்திருக்கானாங்கிற ஒரு சந்தேகம் வருது. இங்கே நீ எப்படி வந்த அப்படின்னு ஒரு கேள்வியை, ஒரு வினாவினை எழுப்ப பாருங்க, அவன் பதில் சொல்கிறான், ஆங்கு அவருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆங்கு அவருக்கு, இங்கே பாருங்கள், பொதுவாக நம்ம அவர் என்பதை எந்த போடுவோம், இந்த போடுவோமா? அப்போ இங்கே அவருக்குங்கிறாரு. இந்த அவருக்கு என்பதற்கு நம்ம எப்படி பொருள் பாருங்கள். ஒன்று அந்த குருமகனுக்கு, ஒன்று இரண்டாவது அந்த குருமகன் எழுப்பிய வினாவிற்கு, மூன்றாவது அந்த குருமகனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்திற்கு. அப்போ அதெல்லாம் சேர்த்து அவருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு அவர் சொல்கிறார். இந்த சொல் இன்றைக்கி வழக்கில் இல்லைங்க. இந்த அவருக்கு என்பது இன்றைக்கி வழக்கில் இல்லை, இது ஒரு வழக்கொழிந்து போன ஒரு சொல். அப்போ இந்த சொல்லுக்குள்ளே அத்தனை நுண்பொருள்கள் இருக்கின்றன. பாருங்கள், அவன் சொல்கிறான், அவருக்கு அந்த குருமகனுக்கு அலைகடல் உற்றதை உரைத்தலும். அலைகடல் அப்போது அந்த அலைகடலால், அந்த அலைகடலினுடைய அலையில் உற்று அவன் அலைந்து வருந்தியதை சொல்லவும். அழகான படைப்பாக்குங்க. இப்போ அவர் கேட்கின்ற அந்த வினாவிற்கு இந்த சாதுவன் பதில் உரைக்கிறார். பாருங்க, அதாவது பாருங்க, அருந்துதல் இன்றி அவருக்கு அலைகடல் உற்றதை உரைத்தலும். அப்போ இங்கே அலைகடல், இங்கே சொல்லுகின்ற அலைகடல் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை அழைத்த கடல், அலைகள் கொண்ட கடல். அந்த அலைக்கடலானது அவனை அழைத்ததை, வருத்தியதை, அந்த அலைகடலில் அவன் பெற்ற அனுபவத்தை, அவன் பெற்ற துயரினை அவனுக்கு யாருக்கு சொல்கிறா சாதுவன்? குருமகனுக்கு சொன்ன உடனே, இந்த குருமகன் சொன்ன உடனே பாருங்கள், பேசிகிட்டு இருக்காங்க, கேட்குறாரு. சொன்ன உடனே அந்த குருமகனுடைய ரியாக்ஷன் பாருங்க, ஆங்கு அவருக்கு அலைகடல் உற்றதை உரைத்தலும், அருந்துதல் இன்றி அலைகடல் உடந்தோன் வருந்தினன் அழியன் வம்மின் மாக்கள் நம்பிக்கு இளையல் ஒரு நங்கையை கொடுத்து வெங்கலும் ஊனும் வேண்டுவ கொடுமென அவ்வுரை கேட்ட சாதுவன் அயர்ந்து. சரி, அது வரைக்கும் பார்க்கலாம், அந்த முன்னாடி வரைக்கும் பார்க்கலாம். சரி சொல்லிட்டான். சொன்ன உடனே இந்த குருமகன் பேசுகிறான், அருந்துதல் இன்றி, அருந்துதல் அதாவது அது என்ன சார் அருந்துதல் என்றால், உண்ண உணவும் பருக நீரும் கூட இன்றி. உண்ண உணவும் பருக குடிக்க தண்ணி கூட இல்லாமல், அப்போ ரெண்டையும் சேர்த்து இந்த உணவு நீர் இல்லாமங்கிறத ஒரே வார்த்தையில் அழகாக ஒரு படைப்பாக சொல் மூலம் சொல்கிறாரு. பாருங்கள், அருந்துதல் இன்றி, அருந்துதல் சாப்பாடு தண்ணி இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல்னு சொல்லுவாங்க இல்லைங்க. இப்படி உண்ண உணவும் பருக நீரும் இல்லாமல் அலைகடல் உடந்தோன். இங்கே சொல்கிற உடந்தோன் என்றால் அந்த அலைகடலில், அந்த கடலுக்கு நடுவிலே சிக்கி இவன் வருந்தியவன். இவன் மிகப்பெரும் வருத்தம் உற்றவன். சாதாரண வருத்தம் இல்லைங்க. ஒன்று கடலுக்கு நடுவில் தத்தளிக்கிறான், இரண்டாவது குடிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, வெறுவயிறு.
உடம்பில் இருக்கின்ற ஆற்றல் எல்லாம் போய் அதோடு மனக்கவலையும் சேர, பிழைப்போமா இல்லையோங்கிற ஒரு மனக்கவலை இல்லை, அதுவும் சேர பாருங்க, அலைகடல் உணர்ந்தோன் வருந்தினன், இவன் மிக பெரும் வருத்தம் உற்றவன், சாதாரண வருத்தம் கிடையாது, இவன் உற்ற வருத்தம் மிக பெருசு. அழியன், இவன் இறங்கத்தக்கவன், இவன் 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 வந்து இவன் ரொம்ப பாவப்பட்டவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மிகவும் இறங்கத்தக்கவன். பாருங்க, வம்மின் மக்காள் என்றால் வாருங்கள். இங்கே சொல்கிற வம்மின் என்பது வாருங்கள் மக்களே, வாருங்கள், சுற்றி இருக்கிற மக்களை கூப்பிடுறாங்க, வாருங்கள் மக்களே, இவன் ரொம்ப பாவம், வெந்து நொந்து வந்திருக்கான், சாப்பாடு தண்ணி இல்லாமல் கடலில் கஷ்டப்பட்டிருக்கான், மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறான், நாம் பாவம், அவன் வந்து ரொம்ப பாவம், அதனால் மக்களே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்பி என்பது இங்கே நான் சொன்னேன் ஒரு ஆண்பால் பெயர், இவனுக்கு யாருக்கு, சாதுவனுக்கு இளையல் ஒரு நங்கையை கொடுத்து, ஒரு இளைய வயதுடைய ஒரு பெண்ணை, ஒரு நங்கையை கொடுத்து வெங்கல்லும், இங்கே சொல்கிற வெம் என்பது விருப்பத்தை தரக்கூடிய கள்ளும், குடிக்கின்ற அந்த கள்ளையும், ஊன் என்பது உண்ணுகின்ற மாமிச உணவையும் வேண்டுவ கொடுமெனா, அவன் எவ்வளவு கேட்கிறானோ வேண்டும் அளவிற்கு கொடுங்க. அப்போ இந்த கல்லில் நிறைய வெரைட்டியான கல் இருக்குது. இங்கே அதென்ன சார் வெங்கல் அப்படின்னா, விரும்ப தகுந்த, நம்மளை வந்து போதையினுடைய உச்சத்திற்கு கொண்டு செல்லாத, ஓரளவுக்கு குடிக்க தகுந்த கல்லை வந்து வெங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லில் நிறைய வெரைட்டிங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நிறைய வெரைட்டியில் குடிக்கிறாங்க இல்லைங்க, இந்த ஒயின் அப்படின்னு ஒன்று குடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒயின் வந்து மற்ற சாராயத்தை போல் கிடையாது, ஏன்னா அது ஒரு அளவுக்கு உடம்பிற்கு ஆரோக்கியமானது, அதே நேரத்தில் வந்து அதிகமான நாற்றம் வராதது, இப்படி பல வெரைட்டி கேட்டகரி இருக்குது அதில். அப்போ இங்கே கல்லை கொடுங்க, அதோடு உண்பதற்கு ஊனை கொடுங்க, அதோடு அவனுக்கு பணிவிடைகள் செய்வதற்காக ஒரு இள பெண்ணை நீங்கள் தாருங்கள் என்று அவன் வந்து கொடுமென அந்த மக்களுக்கு இவன் வந்து சொல்கிறான். ஒரு ஆர்டர் போடுறான். யாருக்கு ஆர்டர் போடுறா? மக்களே வாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், நமக்கு விருந்தாளியாக வந்திருக்கா, அவனுக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்ன உடனே பாருங்கள், இவர் ரியாக்ஷன், யாருடைய ரியாக்ஷன்? சாதுவனுடைய. ரொம்ப அழகாக இது ஒரு நாடக பாங்களை கொண்டு போகிறாரு பாருங்கள். கேட்ட உடனே பாருங்கள், அவ்வுரை கேட்ட சாதுவன் அயர்ந்து. உரை கேட்ட, யாருடைய உரையை கேட்ட? அயர்ந்து. அப்படின்னா இந்த இடத்துல அயர்ந்து என்பதற்கு கவலையுற்றுன்னு பேர். அயர்ந்து என்றால் என்ன பொருள்? கவலை உற்று. பாருங்க, அவ்வுரை கேட்ட சாதுவன் அயர்ந்து வெவ்வுரை கேட்டேன். என்ன சொல்றா? ரிப்ளை பண்றா. அவங்ககிட்ட சொல்றா, வெவ்வுரை என்பது தீய உரையை நான் கேட்டேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஐயையோ அப்படின்னு காதை பொத்திப்பாங்கல்ல, அப்போ இவன் சொல்றா, தீய ஒரு உரையை நான் கேட்டேன், வேண்டேன் என்றனும். எது? எனக்கு வேணாம். யார் சொன்னது வேணாம்? வேணாம், வேண்டேன் என்றலும். அப்போ அதை சொன்ன உடனே அந்த குருமகனுக்கு ஒரே ஒரு பெரிய கோவம். என்ன கோவம் தெரியுமா? அந்த இடத்துல வருகின்ற விருந்தாளிக்கு தருகின்ற பெரிய மரியாதை அதுதான். இரண்டாவது, அப்படிப்பட்ட அந்த ஏகபோகமான வாழ்க்கையும்பாங்க. அங்கே இருக்கிற யாருக்குமே அது அத்தனை பேருக்கும் பிடிக்கிற வாழ்க்கைங்க. முதல் முறையாக இப்படி ஒரு தீய வார்த்தையை நான் கேட்டேன்னு அவன் சொன்ன வார்த்தையை தீய வார்த்தையாக சொன்ன உடனே பொதுவாக எல்லாருக்குமே என்ன ஆகும்? ஒரு கோபம் வரும். கோபத்தில் ஒரு டைலாக் பேசுகிற பாருங்க, அந்த டைலாக்லேயே அந்த கோபம் தெரியும். பெண்டிரும் உண்டியும் இன்று எனின் மாக்கட்கு உண்டோ ஞாலத்து உருபயன் உண்டு எனில் காண்குவம் யாங்களும் காட்டுவாயாக எனி தூண்டிய சினத்தினன் சொல் என சொல்லும். உடனே ஒரு டைலாக் பேசினான், வேணான்ட்டான், எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். அது மட்டும் இல்லை, தீய உரையை கேட்டேன் அப்படின்ட்டான். ஆனால் அவன் சொன்னது இவனுடைய நல்லதுக்காக, அவனுக்கு தெரிஞ்ச நல்லதுங்க. சரியா? அப்போ பாருங்க என்ன சொல்கிறான், பெண்டீரும் உண்டியும். பெண்டீர் என்றால் பெண்களும், உண்டி என்றால் உண்ணுகின்ற உணவு, இந்த மாமிச உணவும், இன்று என்றால் இல்லாமல் போனால், இன்று எனில் இல்லாமல் போனால் மாக்கட்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உண்டோ ஞாலத்து உருபயன். ஞாலத்து அதன சார் உருபயன் அப்படின்னா
அவர்கள் அடையக்கூடிய பயன், ரெண்டாவது அவர்கள் அடையக்கூடிய இன்பம். அப்போ சொல்கிறா இந்த ஞானம் இந்த உலகத்தில் மக்களுக்கு இந்த பெண்களையும் இந்த ஊன் உணவையும் தவிர்த்து கள்ளையும் தவிர்த்து அவர்கள் இன்பம் அடைகின்ற, அவர்களுக்கு பயனை தருகின்ற வேறு ஏதேனும் இருக்கா? வேறு ஏதேனும்? இப்போ கேட்குறான். அவனுக்கு தெரிந்த மிகப்பெரிய இன்பம் அதுதான். அதாவது பெண்டீரும் உண்டியும் இன்று எனின் மாக்கட்கு உண்டோ ஞாலத்து உருபயன். இந்த உலகத்தில் வேற இன்பம் இருக்கா அப்படின்னு கேட்டு சொல்கிறா. திரும்ப அவன் கேட்குற ஒரு கேள்வியை கேட்குறான். உண்டு எனில், அப்படி ஒரு வேலை இருந்தால் காண்குவம் யாங்களும். காண்குவம் என்றால் நாங்களும் அதை பார்க்க விருப்பத்தோடு இருக்கிறோம். இது கொஞ்சம் இப்படி பார்க்கணும். காட்டு பார்க்கலாம், ஒரு சில பேர் சொல்லுவாள்ல, தைரியம் இருந்தால் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படி காண்குவோம் யாங்களும், நாங்களும் அதை பார்க்க தயாராக இருக்கோம். காட்டுவாயாக என நீ முடிஞ்சா காட்டு, நீ முடிஞ்சா. அப்போ அவனுக்கு தெரிஞ்ச இன்பம் வந்தாங்க. அவன் சொல்கிறா இந்த உலகம், இன்னைக்கும் உலகம் அப்படி தானே இருக்கு. இன்றைய உலகத்தில் ஏகபோகமான வாழ்க்கைக்கு மிக பெரும் இன்பத்திற்கு நாம் தேர்வு செய்கின்றது இதுதானுங்க. அதானே இன்னும் யோசிச்சு பாருங்க. அப்போ அவன் கேட்குறான், இந்த கேள்வி அன்னைக்கே கேட்டிருக்கான். இதை விட்டா இந்த உலகத்தின் உயிர்கள் அடைகின்ற வேறு இன்பம் இருக்கா? இருந்தா நீ காட்டு மட்டும் இல்லை, காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறான். பாருங்க, காண்குவோம் யாங்களும் காட்டு வாயாக என தூண்டிய சினத்தினன். அவன் எப்படி இருக்கான்? அதாவது தூண்டிய சினத்தினன். அவனுக்கு அவனுடைய வார்த்தை, யாருடைய வார்த்தை? சாதுவனுடைய வார்த்தையும் அவனுடைய மறுப்பும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் வந்த எல்லாத்தையும் அவன் கொண்டிருக்கான். முதல் முறையாக ஒருத்தனை மதித்து உட்கார வச்சு அவனுடைய மொழியை பேசுகிறானே என்பதற்காக இப்படி ஒரு ஆஃபர் தரார். அந்த ஆஃபர் தரும்போது மறுத்தா ஒரு தலைவனுக்கு எவ்வளோ பெரிய கோவம் வரும். ஒன்றும் ஆஃபருங்கிற பிரச்சனை, ரெண்டாவது அவன் ஒரு தலைவன், அவனை மறுக்கலாமா? அவனுடைய வார்த்தையை மறுக்க முடியுமா? அந்த இடத்துக்கு அவன் ராஜா போலங்க, சுற்றி அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க. ஒருவேளை அவன் மறுத்து சொன்ன வார்த்தை யாருடைய மொழியாக இருக்கும்? இவனுடைய மொழியில் தான் பேசியிருப்பான். அப்போ இவனுடைய மொழியில் தலைவனையே மறுக்கும்போது அவனுடைய மரியாதை குறையாதா? அப்போ இதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு கோபம், தூண்டிய சினம். இவ்வளோ கோபத்தை அப்படியே தூண்டிகிட்டே இருக்குங்க. அந்த தூண்டிய சினத்தினன் சொல் என சொன்னதும் கூறுக அப்படின்னு சொல்கிறான். நீ தைரியம் இருந்தால் சொல்லு. சரி, சொன்ன உடனே பாருங்க, சொல்லும் அவ திரும்ப சொல்கிறான். யார் சொல்கிறா? சாதுவன் மறுவார்த்தை சொல்கிறான். பாருங்க, மயக்கும் கள்ளும் மண்ணுயிர் கோரலும் கயக்கு அரு மக்கள் கடிந்தனர் கேளாய் பிறத்தலும் பிறந்தவர் சாதலும் இறந்தவர் பிறத்தலும் உறங்கலும் விழித்தலும் போன்றது உண்மையின் நல்லறம் செய்வோர் நல்லுலகு அடைதலும் அல்லறம் செய்வோர் அருநரகு அடைதலும் உண்டு என உணர்த்தலின் உறவோர் கலைந்தனர். உறவோர் எடுத்த உடனே பதில் சொல்கிறா. மயக்கும் கள்ளும், நமக்கு மயக்கத்தை தருகின்ற, நம்மை தெளிவில்லாமல் வைக்கின்ற கள்ளும், மண் உயிர் கோரலும். இங்கே சொல்கிற மண் என்பது இந்த உலகத்தில் நிலை பெற்று இருக்கின்ற உயிரை, கோரல் என்றால் கொல்வதும் அர்த்தம். இந்த உலகத்தில் நிலை பெற்று இருக்கின்ற உயிர்களை கொல்வது, அதாவது அதனுடைய போக்கில் அதனால் வாழ முடிந்த உயிர்களை கொல்வதும். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, பிறந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய வாயால் அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த குழந்தை அந்த பெற்றோருடைய குழந்தை அல்லம்பாங்க, சாமி குழந்தைம்பாங்க. ஏன்னா அந்த வயசு வர வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன வேணால் ஆகலாம். ஆனால் அந்த வயதை கடந்த பிறகு அந்த குழந்தையானது இங்கு நிலைத்த குழந்தை. என்ன குழந்தை? ஸோ அப்படிப்பட்ட உயிர்கள். ஒரு சில உயிர் என்ன ஆகும்னா வளரும் போதே இறந்து போகுங்க, அது இயல்பு. கருவிலேயே இறந்து போகும், அது இயல்பு. அப்படி இல்லாமல் அது வாழுகின்ற தகுதி வந்த பிறகு, வாழுகின்ற வலு வந்த பிறகு அந்த உயிர் மண்ணுயிர், நிலை பெற்ற உயிர்னு அர்த்தம். சரி, அப்போ நிலை பெற்ற இந்த உயிர்களை கொல்வதும் கயக்கு அரு மாக்கள். இங்கே சொல்கிற கயக்கு என்பதற்கு கலக்கம் என்று பொருள். அப்போ கயக்கு அரு, கலக்கம் இல்லாத, கலக்கத்தை அறுத்த மாக்கள். இங்கே சொல்கிற மாக்கள் என்பது அறிவுடைய மக்கள் அர்த்தம். கலக்கமில்லாத மனதை கொண்ட அறிவுடைய மக்கள் கடிந்தினர் கேளாய். அவர்கள் இந்த செயலை கடிந்தினர் என்றால் விலக்கியுள்ளனர். யார் விலக்கியிருக்காங்க?
மனசில் கலக்கம் இல்லாதவங்க, மனசில் தெளிவான முடிவெடுக்கிறவங்க. இரண்டாவது அறிவுடையவர்கள். இது தப்புன்னு விளக்கியிருக்காங்க. எது தப்புன்னு? மயக்குகின்ற கல்லை குடிப்பதும், நிலை பெற்ற ஒரு உயிரியை இந்த உலகத்தில் கொன்று உண்பதையும் யார் இங்கே சொல்கிற கயக்கரு மாக்கள் என்பது பெரும் முனிவர்களும் உள்ளே அடக்கும், பெரும் அறிஞர்களும் உள்ளே அடக்கும். அதனால் சொல்கிறாரு, முனிவர்கள், அறிஞர்கள், அனுபவப்பட்டவர். இப்போ திருவள்ளுவருக்கு இருக்கார் இல்லைங்க, திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார். அப்போ அவர் சொல்லிட்டாரு, இந்த எல்லா அறிவுடையவரும் என்பதற்காக, அந்த எல்லா அறிவுடையவரையும் குறிப்பதற்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு? கயக்கு அருமாக்கள். கயக்கு, அப்போது தன்னுடைய மனசில் கலக்கமற்ற அந்த கலக்கத்தை அறுத்தவர்கள். அது என்ன சார் கலக்கத்தை அறுத்தவர்கள்? நான் சொன்ன தெளிவான முடிவை எடுப்பவர்கள், தெளிவான முடிவை. சரி, அப்போது கடிந்தனர் கேளாய், நான் சொல்கிறத கேளு. பிறந்தவர் சாதலும், பிறந்தவர் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் இறப்பதும், இறந்தவர் பிறப்பதும். இறந்தவர் பிறந்தவங்க செத்து போகிறதும், இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பதும் உறங்கலும் விழித்தலும் போன்றது. சொல்கிறார், அது எப்படியா? தூங்குறதும். இதை வள்ளுவர் சொல்லுவார், உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பதை போல பிறப்பு. தூங்கிட்டேன்னா, நம்ம இந்த வகுப்பில் பேசியிருக்கோம், பாரதியார் கூட நம்ம கோட் பண்ணோம். பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் அப்படிப்பார். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று அப்படின்னு பாரதியார் சொல்லுவார், சென்றது இனி மீளாது மூடரேங்கிற கவிதையில். அப்போது நாம் உறங்கிவிட்டால் அடுத்த நாள் விழிப்போம் என்பது நிச்சயமில்லை, அது ஒரு மரணத்தை போல. அதே அந்த திருவள்ளுவருடைய கருத்தை இவர் சொல்கிறாரு, பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் நிச்சயமாக இறந்துதான் தீர வேண்டும். இறந்தவர்கள் பிறப்பதும், இறந்தவர்கள் பிறப்பதும் எது போலையா? உறங்குவதும் விழிப்பதும் போன்றது. உறங்குவதும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவ சொல்கிறா, நல்லறம் செய்வோர் நல் உலகு அடைதலும். நல்ல வாழும்போது நல்ல அரசியல்களை, நல்ல அறத்தை யார் செய்கிறார்களோ அவங்க எந்த உலகத்தை அடைவார்கள்? எந்த உலகத்தை அடைவார்கள்? நல்ல உலகம். நல்ல உலகம் என்பது நம்முடைய கான்செப்டில் ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல உலகை அடைவதும் பாருங்க, அல்லறம் செய்வோர் அரு நரகு அடைதலும். அது என்ன சார் அரு நரகு அப்படின்னா? பெரும் துன்பத்தை தரக்கூடிய பெரும் அரு நரகுங்க. நரகு அப்படின்னாலே நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நரகு என்றாலே துன்பத்தை தருகின்ற இடம்னு அர்த்தம். அப்போ அருநரகு மிக கொடிய துன்பத்தை தரக்கூடிய அந்த நரகத்தை அடைதலும் உண்டு என உணர்தலின், உண்டு என இப்படி நடப்பது உண்மை என்பதை அறிந்ததனால உறவோர் கலைந்தனர். உறவோர் என்பது இந்த இடத்துல அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அறிஞர்கள் இதை கலைந்தார்கள், இதை விளக்கினார்கள். எதை விளக்கினார்களா? கல்லுண்பதையும் பிற உயிர்களை கொல்வதையும் விளக்குனாங்க. ஏன் விளக்குனாங்கன்னா, இந்த உலகத்தில் உயிர்கள் பிறப்பதும், பிறந்த உயிர்கள் இறப்பதும், இறந்த உயிர்கள் மீண்டும் பிறப்பதும், உறங்குவதும் விழிப்பதையும் போல. உறங்குவதையும் அதுலேயும் நீங்கள் அடுத்த பிறப்புங்கிறது எதை வைத்து அப்படின்னா, நீங்கள் நல்ல பிறப்பை எடுத்திருந்தால், நல்ல செயலை செய்திருந்தால் நீங்கள் எதை அடைவீர்கள்? சொர்க்கத்தை அடைவீர்கள். ஒருவேளை நீங்கள் தீயவை செய்தால் நீங்கள் எங்கே போவீங்க? பெரும் துன்பத்தை தரக்கூடிய அரு நரகத்தை அடைவீர்கள். இது எப்படின்னா, பிறப்பு முடிந்த பிறகு பிறப்பு. இதனால் அறிவுடையவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கினார்கள். அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறான், பதிலை சொல்கிறா பாருங்க. சொன்ன உடனே திரும்ப இவ பேசுகிறா, குருமகன் பேசுகிறா. கண்டனை யாகென கடுநகை எய்தி, கண்டனை யாகென கடுநகை எய்தி உடம்பு விட்டு ஓடும் உயிர் உரு கொண்டு ஓர் இடம் புகுமென்றே எமக்கு இங்கு உரைத்தாய், அவ்வுயிர் எவ்வனம் போய் புகும் அவ்வகை செவ்வனம் உரையென. செவ்வனம் அதை கேட்ட உடனே அவ சொல்கிறா பாருங்க, ஒரு டைலாக் பாருங்க. கண்டனை நீ பார்த்தையா? என்ன கேட்குறா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சொன்ன உடனே நம்ம என்ன கேட்போம்? நீ பார்த்தையா அப்படின்னு கேட்போம்ல.
நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டு கடுநகை எய்தி. அது என்ன சார் கடுநகை அப்படின்னா அந்த குருமகன் பெரும் நகை. அது என்ன சார் பெரும் நகை என்றால் எள்ளல் தன்மையோடு நக்கலாக சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கேட்டவுடனே அவன் சிரிக்கிறான். நீ பார்த்தியா இப்படி கதை விடுறியா, இப்படி நீ நம்ம அப்படி ஒரு சென்ஸ் அப்படியே சொல்லும்போது ஏன் இப்படி கதை விடுறான்னு சொல்லுவோம்லங்க. சிரிக்கிறான். கடுநகை எய்தி. கடுநகைனா பெரும் சிரிப்பு சிரிது. எல்லா உலகத்தில் நடக்கிற காரியமா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கடுநகை எய்தி அவ திரும்ப ஒரு கேள்வி கேட்குறா. ரைட்டு, சரி, கடுநகை எய்தி உடம்பு விட்டு ஓடும் உயிர். இந்த உடம்பை விட்டு வெளியே ஓடுகின்ற உயிர். உடம்பை விட்டு அது என்ன சார் ஓடுனா அந்த உயிரினுடைய விரைவை சொல்கிறாங்க. உடம்பை விட்டு நீங்கும் என்பது மெதுவாக போகிறது, உடம்பை விட்டு ஓடும் என்பது உயிர் வேகமாக போகிறது. அப்போ இந்த உடம்பை விட்டு ஓடும் உயிர் கொண்டு இன்னொரு உருவை வேற்று உருவை கொண்டு ஓர் இடம் புகும், ஏதாவது ஒரு இடத்திற்கு புகும் என்று எமக்கு ஈங்கு உரைத்தாய். நீ இப்போ இங்குன்னு எங்களுக்கு நீ இப்போ நீ தானே சொன்ன. சரி, ரைட்டு, அப்படி நீ சொன்ன. சரி, அப்படி இருந்தா அந்த உயிர் எவ்வனம் என்பது எவ்வாறு போய் புகும், எப்படி அந்த உயிரானது அந்த உடம்பை விட்டு போகி இன்னொரு உடம்பில் புகுந்து ஒரு இடத்தை சேரும் என்பதை, அந்த வகையை அது எப்படி சேரும் என்பதை செவ்வனம் உரை என என்றால் எங்களுக்கு விளங்குற மாதிரி, செவ்வனம் என்றால் செம்மையாக, எங்களுக்கு விளங்குற மாதிரி நீ இங்கே தெளிவாக கூறுவாயாக. தெளிவாக. அப்போ இந்த குருமகனுக்கு அது ஒரு சந்தேகமாக, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. சிரிக்கிறா. ரைட்டு, நீ சொல்கிறது சரிதான், நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்படின்னா அந்த உயிரானது உடம்பை விட்டு இன்னொரு உருவை ஏற்று ஒரு இடத்தில் சேரும் என்பதே எங்களுக்கு தெளிவாக நீ சொல்லு பார்க்கலாம். தெளிவாக அப்படி செவ்வனம் அப்படின்னா சான்றோடு எவிடன்ஸ் கேட்குறோம் இல்லைங்க. ஒரு ஆய்வினுடைய அடிப்படை, ஒரு மேலாண்மையினுடைய அடிப்படை. அவன் எவிடன்ஸ் கேட்குறான். ரைட்டு, நீ சொல்கிற சரிதான், நீ விவரம் தெரிஞ்சவன், நீ சும்மா பேசுகிறவன் கிடையாது. ஆனால் எங்களுக்கு என்ன வேணும்? செவ்வன முறை. ரைட்டு. அவனும் இதற்கு முன்பு எத்தனையோ உடம்பிலிருந்து உயிர் பிரிவதை பார்த்து இருப்பான். யார்? குருமகனும் பார்த்து இருப்பார். அப்போது இந்த உயிரானது இங்கிருந்து போகுது, இன்னொரு உருவை ஏற்று இன்னொரு இடத்தை அடைகின்றது. இது எப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லு, சான்றோடு சொல்லுன்னு இவன் கேட்க. சான்றோடு சொல் என்று இவன் கேட்கிறான். கேட்கும்போது கேட்டதுக்கு யார் பதில் சொல்லணும்? இந்த சாதுவன் பதில் சொல்லணும். சரியா? கேட்பதற்கு சாதுவன் பதில் சொல்லணும். என்ன பதிலை சொல்கிறார்? அந்த சாதுவன் சொல்கிற ஒரு பதில் ரொம்ப வியப்பாக இருக்குங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்கிற ஒரு அறிஞர், அவருடைய மிக ஃபேமஸான புக்கு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளும் விளக்கங்களும் என்கிற புத்தகம். அந்த புக்குக்கு இவர் சொன்ன பதில், சாதுவன் சொல்ல போகின்ற பதில், அந்த அவருடைய சிந்தனைக்கு ஒரு விதையாக கூட இருக்கிற பதிலாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பை நாம் சந்திப்போம். இதோட இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். நன்றி.